அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். சங்கீதத்தில் என்ன பார்த்தோம்? வார்த்தையை 89 என்ன பண்ணுது? பிள்ளைங்க எடுத்து வாசிங்க. வார்த்தை நிலைத்திருக்கிறது. அந்த வார்த்தையை பின்பற்றுகிற, வார்த்தையை கேட்குற நாமும் நிலைத்தவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்கள் புஸ்தகம் 112 அதனுடைய 115 12 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாரை என்று பார்க்கும்போது 13ஆம் வசனம் சொல்லுகிறது, வேகமாக ஒருவர் எங்கே ஆசீர்வதிக்கிறாராம்? யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கே சொல்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். ஆசீர்வாதம் எங்கே வச்சிருக்கிறார் பாருங்கள். பயப்படும் போது தேவ ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளுக்குரிய அந்த கிருபையின் வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். இந்த நாளில் தேவ ஆவியானவர் என்னோட பேசக்கூடிய வார்த்தை உங்களுக்கு அது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். உங்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 3:7. ஆ ஆ ஆ ஆ ஆமே. இன்னொருத்தர் சத்தமாக வாசிக்கலாம். ஆ ஆ அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, நடுகிறவனாலையும் ஒன்றுமில்லை. சொல்லுங்க. நீர் பாய்ச்சுகிறவனாலையும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ அப்படியே இங்கே நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 128ஆம் சங்கீதத்துக்கு திருப்பும்போது அதில் 3ஆம் வசனத்தையா 128 சாரி குளோரிட்டுலாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சீக்கிரம் என் கூட வாங்க. ஒருவன் விதைக்க புறப்பட்டான். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் வாசிங்க, இடத்த வாசிங்க அப்படியே சார். இல்லை விதைக்க புறப்பட்டான். வாசிங்க. அள்ளித்தூவும். நல்லா கவனிங்க. இந்த சொல்லுக்காக தான் அந்த வசனத்தை அங்கேருந்து எடுக்கிறோம். அல்லேலூயா. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் எப்படி போகிறான்? அழுது கொண்டே போகிறான். அவனுடைய நேச்சர் என்னன்னா அழுது கொண்டே போகிறான். ஒரு ஸ்திரியானவள் தன் பிள்ளையை பெற்றெடுக்க நான் சந்தோஷமாய் பெற்றெடுக்க முடியாது. மிகுந்த துக்கத்தில் ஒன்று அவளுக்கு மரண துக்கம் இருக்கும், இல்லை இன்னொன்று வேதனை துக்கம் இருக்கும். இந்த ரெண்டுத்தில் தான் அவள் என்ன பண்ணுறா? ஒரு சந்தோஷத்தை நமக்கு அவள் என்ன பண்ணுறா? வெளிப்படுத்துகிறா. அதே போல் தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்க்குறோம். அவன் விதை கொண்டு போகிறவன் எப்படியும் விதை எப்படி ஆகும்? மரமாகும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? சந்தோஷத்தோடு போகலை. எப்படி போகிறான் தம்பி? இங்கே கவனிக்கணும். இல்லை எப்படி போகிறான்? சப்ஜெக்ட் மாத்துறீங்களே. அங்கே நில்லுங்க. அழுது கொண்டு போகிறான். விதையை விதைக்கிறவன். இப்போ விவசாயி அழுது நீங்கள் அங்கே பார்த்துருக்க முடியுமா? அவன் அறுக்கும்போது தண்ணீர் நின்று போனாதான் அவன் அழுத மாட்டான். பயங்கரமான ஒப்பாரி புலம்பல் பண்ணுவான். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை இங்கே விதைக்கிறவன் சத்தியம் அழகாய் நமக்கு சொல்லப்படுகிறது. இங்கே விதைக்கிறவன் எப்படி போகிறானாம் தம்பி? அழுது கொண்டு போகிறான். என்ன நடக்குது சம்பவம்? கீழே வாசிக்கும் போது அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு காரியம் நமக்கு ஃபார்வர்டு ஆகணும்னா தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம முழுமையாய் கொடுக்கும்போது தேவன் அதை என்ன பண்ணுறாரு? அவர்
பரிபூர்ணத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்போது இந்த வசனத்துக்கு வரும்போது சில நபர்களை நாம் பார்த்து நாம் கடந்து போகலாம். இப்போ சில அவுட்லைன் காமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ விதைக்கிறவன் எப்படி போகிறான், அதை அறுத்து கொண்டு வரும்போது எப்படி வருகிறான், அறுத்து கொண்டு வரும்போது தம்பி அறுத்து கொண்டு வரும்போது கம்பீரத்தோடு வருகிறான். போகும்போது விதைக்க போகும்போது அழுகையோடு போகிறான், புலம்பலோடு போகிறான். ஆனால் அறுத்து கொண்டு வரும்போது கம்பீரத்தோடு கொண்டு வருகிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய வாழ்வாதாரத்தில் கூட, நம்முடைய வளர்ச்சியில் கூட, ஆவிக்குரிய வளர்ச்சியாக இருக்கட்டும், சரீர பிரகாரமான வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை ஆசீர்வாதத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், நம்ம எப்படி இருக்கணும்? கம்பீரமாய் கர்த்தர் என்னை உயர்த்துவார், கம்பீரமாய் கர்த்தர் என் எல்லைகளை பெரிதாக்குவார், என்னை விசாலமாக்குவார், நான் அவ்வளோதான் என்று இல்லாமல் தேவன் மனுஷன் எண்ணுகிற விதமாய் அல்ல, என்னை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படி தான் நாம் என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்னே காணப்படணும். அல்லேலூயா. இப்போ முன்பதாய் வைத்த வசனங்களை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். கொரிந்தியர். அப்படி இருக்கு. எப்படி இருக்க? மேல் வசனத்தை வாசிக்கலாம். பார்த்தீங்களா? நான் நட்டேன், அப்போலாம் நீர் பாய்ச்சினா தேவன் தான் விளை செஞ்சார். வேறு ஒர்க்கு எந்த இருந்தாலும் கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். இது 2 பேரை காமிச்சு நான் முடிக்க போகிறேன். 2 பேர் தான். நேரத்தோடு நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. எனக்கு வெளிச்சம் அவ்வளோதான், எனக்கு கொடுத்த கிருபை அளவு அவ்வளோதான். இதுக்கு மேலே பேசுனா என்ன ஆகும்? எனக்குள்ள சொந்தத்துலேருந்து வெளிப்படும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த கருத்துக்கு மறுபடியும் வாசிங்க. பால்மர. நான் நட்டேன், அப்போலாம் நீர் பாய்ச்சினா தேவனே விளை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ வசனம் 1லேருந்து 10 வரலாம் வாசிங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறது அல்ல. வசனம் நம்ம எதை என்ன பண்ணோம்? உள்ளமும் புறமும் என்ன பண்ணோம்? அங்கே எப்படி நோவாவின் கப்பலுக்கு உள்ளமும் புறமும் கீழ் பூசினார கர்த்தர், அதுபோல் இந்த வசனம் உள்ளமும் புறமும் நம்மளை என்ன பண்ணோம்? உருவாக்கும். அதுதான் சங்கீதத்திலே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கிளம்பி போயிட்டாங்க. அல்லேலூயா. தேவன் வார்த்தையை முக்கியப்படுத்தியிருக்கிறார். வார்த்தையின் மேலே தேவன் ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரா, அதை நிறைவேற்றாத விட மாட்டார். நிறைவேற்றாமல் உன்னை என்ன பண்ண மாட்டார்? தன் பக்கம் கூட்டுக்க மாட்டார். அதை நிறைவேற்றும் அளவு தேவன் கைவிடுவதில்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போது அங்கே பாருங்கள், தேவன் தான் விளைய செய்தார். இப்போ தான் நடக்கிற காரியம். அப்படி கீழே வரும்போது ஒன்றுமில்லை. அப்போது இங்கே நாம் பார்க்குறோம். அப்போ நம்மளால் என்ன ஆகுதுன்னா, ஏதோ அற்ப சொற்பமான காரியங்களை செய்கிறோம். நான் பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்ணுறேன், ஏதோ ஒரு வசனம் எனக்கு தெரிஞ்ச வசனங்களை நான் பிரசங்கிக்கிறேன், கிரியை செய்கிறேன், என்ன இடத்துலேருந்தே வரேன். கிரியை செய்கிறது யாருன்னா கர்த்தர் தான். அல்லேலூயா. நான் என்ன பண்ணுறேன்? கை நீட்டி ஜெபிக்கிறேன். இந்த கையில் என்ன இருக்குது? இந்த கையில் வலி தான் இருக்குது, மிச்சமானது ஒன்றும் கிடையாது. அப்போது கை நீட்டி ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தம்முடைய வல்லமையை அந்த நபருக்கு வெளிப்படுத்துகிறாரு. இங்கே அதை தான் காமிக்கிறது. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போய் மறுபடியும் அந்த கீழ் வசனத்துக்கு வந்து நம்ம முடிக்கலாம். இப்போ ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு முகாந்திரம் வேணும்ல. எல்லா வசனமே கேட்டால் கூட நம்ம எப்படி எல்லா வசனத்தையும் ஒரே நேரத்தில் நிறைவேற பண்ண முடியுமா? எல்லா வசனத்தையும் ஒரே நாளில் ஆண்டவர் திருப்தி ஆக்க முடியுமா? முடியாது. நாமும் அதை சரி கட்ட முடியாது. அவரும் எல்லா வாக்கும் ஒரே நாளில் நம்மளுக்கு உறுதிப்படுத்தி நம்மளுக்கு செய்து நிறைவாக்க மாட்டார். அல்லேலூயா. அப்படி ஒன்றும் இல்லை தேவராஜ்யத்தினுடைய காரியங்கள். இப்போ நாம் லூக்கா சுவிசேஷத்துக்கு திரும்புவோம். கர்த்தர் நல்லவர். லூக்கா சுவிசேஷம் நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டு தான். நான் ஏதோ அறியாது புரியாது தெரியாதெல்லாம், எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாதெல்லாம் நான் என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அத்தியாயம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5:5 வாசிக்கலாம். தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. எளிய முறை செய்தி, ரொம்ப ஆடான செய்திலாம் கிடையாது. அங்கே கேட்ட செய்தி அப்புறம் அதனுடைய நோக்கம் 2 வசனம் பிரசங்கிக்கிறனே சொல்லக்கூடிய அவ்வளோ நிலைமை தள்ளப்பட்டது. அல்லேலூயா. என்ன பண்ண? கண்மலை மேல் கட்டப்பட்ட புத்திக்கு புத்தி உள்ள வீடு.
அல்லேலூயா. கன்மலை மேல் கட்டப்பட்டது. அதை கன்மலை யாரு? கன்மலை நான் தான் சொல்லிக்க முடியாது. கன்மலை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவின் மேல் போடப்பட்ட அஸ்திவாரம். அந்த வீட்டை குறித்து கர்த்தர் பேசினார். நம்ம வீடு எப்படி இருக்குது? நீ எப்படி கட்டியிருக்கிற? சுயமா கட்டியிருக்கிறா? இல்லைன்னா சிமெண்ட் போட்டு கட்டியிருக்கிறியா? மணல் கிடைக்கலன்னு மணல் கிடைக்கலன்னா என்ன போட்டு கட்டுறாங்க? அது என்னது பேர்? எம்சாண்ட் போட்டு கட்டியிருக்கிறியா? இல்லை நல்ல மண்ணெல்லாம் செக் பண்ணி தான் கட்டியிருக்கிறியான்னு சொல்லி கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. எப்படியாவது கட்டு. ஆனால் என் வார்த்தை அதில் கட்டப்பட்டிருக்குதா? என் வார்த்தையின்படி அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்குதா என்று சொல்லி பேசினார். சரி போகட்டும். அதை குறித்து நிறைய வார்த்தைகளை பேசினார். அதுதான் நான் வந்ததுக்கு கொஞ்சம் தாமதமானது. கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. இப்போ இங்கே லைனுக்கு வருவோம். வாசித்த வசனத்தை வாசிப்போம். இல்லை தம்பி, இல்லை தம்பி, பேதுரு 5:5 வாசித்தீங்க. பிரயாசப்பட்டோம். இப்போ இந்த வசனத்தை எதுக்கு தேவன் ஞாபகப்படுத்துறாருன்னா, அப்போ நம்முடைய பிரயாசம், நம்ம பிரயாசப்பட்டு என்ன பண்ணல, ஆண்டவர் ஒரு பதிலும் கொடுக்கல. நான் ஜெபித்து ஒரு காரியமும் நடக்கலை. ஒன்றும் என்ன பண்ணல, எப்போது ரேராக 1, 2 நடக்குது. நான் கேட்டது எல்லாமே பெண்டிங் ஆகுது. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது? ஏற்கனவே உங்களுக்கு நமக்கு முன்னே வசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யாரால தான் ஆகும்? ஆவியானவரால் தான் ஆகும், கர்த்தரால தான் ஆகும், இயேசுவால தான் ஆகும். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த ஸ்திரீ அழகாக சொன்னாங்க, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா. இந்த நம்பிக்கை எனக்கு கூட சில நேரத்தில் இருக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா. அப்படியாப்பட்ட விசுவாசமுள்ள தாயார், ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷின்னு சொல்லப்படலை அந்த மாத்தால. ஆனால் மாத்தாளுக்கிட்ட இருந்து வாயிலேருந்து வந்த வார்த்தை இயேசுநாதரை பார்த்து, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி மறிச்சிருக்க மாட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ எவ்வளோ ஆழமான வார்த்தையை அந்த அவள் அங்கே இயேசுநாதர் இடத்துல சொல்லுகிறார் பாருங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், நான் சொல்லவில்லையா? அல்லேலூயா. அப்போ பாருங்க, நான் சொல்லவில்லை இல்லையா? என்னன்னு மறித்தாலும் பிழைப்பான் என்று நான் சொல்லலையா? உங்கள்கிட்ட சொன்னனே. அப்போ எப்படி என்னையே நீ எதிர்பார்க்குற? நான் ஒன்று சொல்லலையா? அப்போ இந்த வார்த்தை தான் சங்கீதத்தில் ஒன்று அடிச்சு விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க பாருங்கள். நான் சத்தியத்தை மாற்றலை. இந்த வசனம் பிரசங்கம் பண்ண தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அவ்வளோ சாமர்த்தியமான ஆள் கிடையாது. அதுக்கே ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கல. அதனால தான் நான் தம்பிக்கிட்ட குழு கேட்டேன். சொல்லுங்களே லூயா. மேலே பேஸ் மட்டமே இல்லாத எப்படி நான் மட்டமாக பேசுறது? கீழே என்னத்தை வச்சு வாழுது? அல்லேலூயா. அந்த பேஸ் மட்டத்துக்கு தான் அந்த வார்த்தையை எடுக்க தான் தம்பிக்கிட்ட என்னால் எடுக்க தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், தேவன் என்னை நடத்துகிறார்னு. சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போது தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்க்குறோம். அப்போது அந்த கொரிந்தியரில் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னா, அப்போலா பேசுங்க தம்பி. நான் நட்டேன், அப்போலா நீர் பாய்ச்சினா, கர்த்தர் அதை என்ன பண்ணார்? விளைய செய்தார். இப்போ காரியமே அப்படி தான் இருக்குது தேவ பிள்ளைகளை. இப்போ நாம் அப்படியே ஃபார்வர்டாக என்ன ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே வாங்க முடியாது. நாம் என்ன பண்ணோம்? அதுக்குரிய பிரயாசம் கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படணும். இன்றைக்கி நிறைய பிரயாசம். இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தின் பகுதி என்ன சொல்லுதுன்னா, பொருள், இவன் யாருக்குள்ளே பிரயாசப்பட்டான்? தனக்குள்ளே பிரயாசப்பட்டான். அப்படி தானே தம்பி சொல்லுது? என்ன பண்ணோம்? ஐயரே, நாங்கள் முழுதும் பிரயாசப்பட்டோம். ஏப்பா, ஒரு ராவுன்னா எப்படியும் ஒரு 12 மணி நேரம் இருக்குன்னு வச்சுங்க. 6 to 6, 12 தானே? என்ன அப்படி பார்க்குறீங்க? 12 தானே? உங்க அப்படி தானே சொல்லி கொடுத்துக்கிறாங்க. சரி. அப்போது இந்த பேதுரு முழுதும் பிரயாசப்பட்டு என்ன கிடைக்கல? ஒன்றும் அகப்படலை, ஒன்றும் கிடைக்கல. அப்போ பாருங்க, இப்போது கிடைக்காத ஒரு மனுஷனை கர்த்தர் சந்திக்கிறார். இயேசுவானவர் அவனை சந்திக்கிறார். இவன் ஒப்புவிக்கிறான். முழுதும் பிரயாசப்பட்டு ஏன் ஒப்புவிக்கிறான்னா, எதுக்காக அந்த அவங்ககிட்ட இருந்து அந்த வார்த்தை, அந்த உண்மை வந்ததுன்னு சொன்னால், உன் படகு, உன் வலையை கொண்டு போய் என்ன பண்ணு? இருக்குதா இல்லையா தம்பி? வாசிங்க வாசிங்க. என்ன தேடுறீங்க? இல்லையா? அப்படியே வாசிங்க தம்பி. லூக்கா. அதுக்கு தானே வார்த்தை வந்தது. இப்போ நான் ஒன்று சொன்னேன், தம்பி நீ இந்த காலேஜில் படி, இந்த ஸ்கூலில் பண்ணா. இல்லை பாஸ்டர், நான் அதை தேர்ந்தெடுத்துக்கிறேன். அப்படி தானே? இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணலாம். சீமோனை நோக்கி வாழ்வாதாரம் பாருங்க. சாதாரணமாக பெணாத்தில் என்ன போல அவன்
தூக்கத்தில் பெணாத்துற மாதிரி பெணாத்துல. ஆண்டவர் சொல்கிறார், போதகம் பண்ணி முடித்த உடனே என்ன சொல்கிறாரு, இப்போது மீன் பிடிக்கிறவனை பார்த்து சொல்கிறாரு, மீன் பிடிக்கிற பேதுருவை பார்த்து சொல்கிறார், உங்கள் என்ன பண்ண படகை தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்ற அந்த ஆழம் என்று சொன்னால் என்ன? அது நிறைய பார்க்க நிறைய வசனங்களெல்லாம் ஜோடிக்கணும். ஆழம் என்று சொன்னால் எந்த ஆழம்னு சொன்னால் சத்தியத்தினுடைய ஆழம், இந்த வார்த்தையினுடைய ஆழம் தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அப்போ பாருங்கள், சொல்ல மாத்திரமே இந்த பேதுரு என்ன சொல்லுகிறான், நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நாங்கள் ஏதோ கரை ஓரம்லாம் பிடிக்கல. அவங்க எங்கே பிடிச்சாங்க, எங்கே பிடிக்க போனாங்க, எங்கே வந்து நிற்குது இப்போ படகு? நல்ல கவனி, கடல் ஓரம் வந்து நிற்குது. எங்கே போயிருந்தது இந்த படகு? ஆழத்தில் போயிருந்தது. முழுவதும் இந்த படகும் அவர்களுடைய கூட்டாளிகளும் நிறைய பிரியாசங்களை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ராவென்று தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, பிரயாசப்பட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன மீன் கூட அகப்படலை. இதை குறித்து ஒரு வெளிச்சம் என்று சொன்னால், தேவன் நமக்கு கூட இருக்கணும், தேவன் நமக்கு அங்கீகரிக்கணும், தேவன் நமக்கு கட்டளை இடணும். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியேப்பட்ட காரியங்களுக்கு, அப்படியேப்பட்ட நபர்களுக்கு ஒவ்வொன்றத்தையும் தேவன் நன்மைக்கு நேராய் நடத்தி கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்கள், அவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் ஆகப்படலை. ஆனாலும் பேசினானே தவிர துணிகரமாக, ஆனாலும் கடவுள்கிட்ட நம்ம பேசுவோமா ஆழமாக? இப்போ என்ன வரலும் நான் அங்கே இருந்தேன்னா அப்படியே படகு இழுத்துன்னு ஓடி இருப்பேன். ஆழத்தில் போடுன்னு சொன்னால் என்னுடைய இயல்பு அதுதான். ஆனால் பேதுருடைய இயல்பு அப்படி இல்லை. அவன் சொல்கிறான், நான் இரவு முழுதும் பிரயாசப்பட்டுட்டேன், பரவாயில்ல. அங்கே சொல்கிறான் பாருங்கள், பரவாயில்ல. ஆனால் அவங்க ஆனாலும் எனக்கு என்னவோ அதில் நம்பிக்கை தெரில. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம சில வாழ்வாதாரங்கள், நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள், நம்முடைய வளர்ச்சி, இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாவற்றிலும் நம்ம கொஞ்சம் சந்தேகப்பட்டு தான் விசுவாசிப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சந்தேகம் இல்லாமல் நமக்கு நல்ல ஃபார்வர்டாக விசுவாசம் எப்போவுமே அளவுக்கு மிஞ்சி வரதா இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகப்படுவோம், இவன் அப்படி தான் சந்தேகப்பட்டான். ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுறேன், வலையை போடுகிறேன். அல்லேலூயா. அங்கே என்ன கிடைச்சது? மேன்மை கிடைச்சது. மீன் கிடைக்கல, மேன்மை கிடைச்சிது. அல்லேலூயா. நம்ம மீனை தான் பார்க்குறோம். மீன் இப்போது பேதுரு பெரிய கடல் பக்கமே ஒரு பெரிய கடையை வச்சு அதுலேருந்து நல்லா வருமானத்தை ரேஸ் பண்ணி நிறைய நன்மை செய்தார்னா எழுதியிருக்கிறது. அதனால தான் நான் அது அப்படியே அந்த மீன் கிடைச்சிது, 157 மீன் கிடைச்சிது, நல்ல விஷயந்தான். மேன்மை கிடைச்சது பேதுருவுக்கு. சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த நாளில், இந்த தேதியில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த கீழ்ப்படிஞ்சதுனால அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை அவன் என்ன சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்ளுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்ளுறதுக்கும் வேணான்னு சொல்கிறதுக்கும் இங்கிலீஷில் ஒரு நல்ல அருமையான வார்த்தை உண்டு. நீங்கள் என்ன பண்ணோம், அதை பண்ணதுனால அவன் மேன்மை அடைஞ்சான், மீனை பிடித்தான், சந்தோஷப்பட்டான். ஆனால் கண்டினியூ இல்லையே. அதனால தான் நம்ம அப்படியே என்ன பண்ணோம், நானும் அந்த அப்படியே என்ன பண்ணோம், ஒரு 2-3 கடை ஓப்பன் பண்ணி எல்லா கடலில் வர ஆழ மீனுங்களெல்லாம் தேடி போய் இன்னும் பெரிய படகு வாங்கி, என்னுடைய எண்ணம் அப்படி தான், மனுஷனுடைய எண்ணம், கடைகளை நிறைய போட்டு மீனை விற்று இன்னும் ஏற்றுமதி பண்ணி இறக்குமதி பண்ணி இயேசுவை விட்டு வார்த்தையை விட்டு எல்லாத்தையும் விட்டு கடைசியில் எல்லா வருமானங்களையும் கடைகளை விட்டுட்டு அதே தெருவில் கையேந்து கொண்டு இருப்பேன். அல்லேலூயா. இதான் மனுஷன் ஏற்றின வாழ்க்கை. அப்படியே அவனையே இறக்கி கொள்வான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை பிரியாசப்பட்டேன்னா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலை, பிரியாசப்பட்டேன்னா. ஆனால் அவனே இயேசுநாதர் கற்றுக் கொடுக்கல. நான் பேசுறதுக்கு எது பேசுகிறேன், நீ நான் ஆழத்தில் போடுன்னா போட்டு தான் ஆகணும் ஆன்னு சொல்லலை. அவன் சொன்னான், ஆகிலும் இன்றைக்கு எனக்கு சொல்லுகிற எனக்கு இந்த கீழ்ப்படிதல் கத்தருக்குள்ளே இருந்ததுன்னா நிச்சயமாக என் வாழ்வாதாரம் மாத்திரமல்ல, என் ஊழியம் மாத்திரமல்ல, என் நிமித்தமாய் அநேகர் சந்திக்கப்படுவார்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்திய வசனத்தை பேசப்படுகிறது தேவ பிள்ளைகளை. அப்போ பாருங்கள், ஆகிலும் வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். அதுதான் அந்த மீனை பிடிக்க உதவி செய்தது. அல்லேலூயா. பிடிச்ச மாத்திரமே
அவனுக்கு சந்தோஷம் வந்தது. எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும்போது, நீங்கள் விரும்பின காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்போது 3 வருஷமோ 4 வருஷமோ படித்த மாதிரியே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஃபஸ்ட்டு நுழையும் போது. சொல்லுங்கள் அல்லேலூயா. காலையில் கூட ஒரு சாட்சிக்காக சத்தியத்தை பேசிக்கினே இருக்கும்போது அந்த காப்ரியேல் ரூத்து பிள்ளை, அந்த பிள்ளை முன்னே உட்காந்தா. காலேஜுக்கு இப்போது பண்ணியிருக்கிறாங்க. அப்போது வசனம் ரோமர் புஸ்தகம் இல்லை, ரோமர் 6 எடுத்துங்க. எல்லாம் கரையும் கொடுத்தா தான் எடுப்பீங்களா? ரோமர் 6:1 பாருங்கள். இதை நான் அந்த சத்தியத்துக்கு சொல்லின்னு இருக்கிறேன். ரோமர் 6:1 சீக்கிரம் வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? எதனா ஒன்று சொல்லலாமா? நீங்கள் வாசிங்க திணறாம. கிருபை பெருகும்படி வேற என்ன வாசிங்க? போதும். அந்த வசனம் மட்டும் பாருங்க, மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க. அதுலேயே எப்படி பிழைப்போம்? அப்போ பாருங்கள், கிருபை பெருகுது, எனக்கு நன்மை பெருகுது, எனக்கு ஒத்தாசி உதவுகள் வருகிறது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்? செய்கிற மாதிரியே செய்து கொண்டு இருப்போமா? இல்லை, தேவன் விரும்புகிறதை செய்வோம். அல்லேலூயா. கிருபை பெருகும்போது தேவன் நாம் கிருபை நமக்கு அளவாக கிடைக்கும்போது நாம் விரும்புகிறத செய்வோம். கிருபை பெருகும்போது நம்மளுடைய பரப்பளவை கர்த்தர் அதிகரிப்பார், நம்மளுடைய எனர்ஜியை அதிகரிப்பார். அப்போ என்ன சொன்னால், இன்னும் கிருபை மேலே கிருபை கொடுக்கும்போது தேவனுடைய பரிபூர்ணத்தை செய்யும்படி நாம் ஆயத்தப்படுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏதோ ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் பண்ணியிருந்தோம், கொஞ்ச நேரம் செய்திருந்தோம், கொஞ்ச நேரம் உதவி பண்ணியிருந்தோம். இப்போ கிருபை பெருகும்போது கிருபை மீனிங் அதுலேயே எல்லாம் கிடச்சிது. கிருபையிலே எல்லாம் இருக்குது. கிருபை தானே நம்மளை டெவலப் பண்ணுது, கிருபை தானே நம்மளை மேன்மைப்படுத்துது, கிருபை தானே நம்ம பெருமைப்படுத்துது தேவ பிள்ளைகளே. அப்போ பாருங்கள், கிருபை பெருகும் கிருபை எனக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்? எப்படி வாழ்வேன்? பாவத்திலேயும் வாழ்வேனா என்று சொல்லி அங்கே பிரசங்கம் பேசும்போது, அப்போது இந்த பிள்ளை கூட, அந்த பிள்ளையை காமிச்சேன். இந்த பிள்ளை கூட இப்போது காலேஜ் திறந்தவொடனே போகிறாங்க, எல்லாம் புக் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, உள்ளே போகத்தக்கதாக ஆயத்தம் பண்ணிட்டாங்க. ஆனால் சொல்லும்போது இப்போ கிருபை உங்கள்கிட்ட இருக்குது, தாளந்து இருக்குது, பாடல் இருக்குது, நான் என்ன பண்ணிவிடுவேன்? 3 வருஷம் போய் நான் முடிச்சுட்டு வந்துடுவேன். அப்படி இல்லை. அப்படியா ஆன்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, இப்போது நீ அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 வருஷம் போய் என்ன பண்ணிக்கிறேன்? கரையம் கட்டி வாங்கியிருக்கிறாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. அவங்க அம்மா தான் சொன்னாங்க, இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது? அந்த இடத்துல அது உலகம். காலேஜ் வாழ்க்கை என்னது? உலகம், உலகத்தின் வாழ்க்கை. அங்கே தேவ பிள்ளைங்க போது, ஜெபிக்கிற பிள்ளைங்க போதுன்னு சொன்னால் எங்கே திரும்பினாலும் எந்த பரிசுத்தையும் பார்க்க முடியாது. அந்த காமெண்டுக்குள்ளே எந்த பரிசுத்தையும் பார்க்க முடியாது. அநீதிகளையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் தான் பார்க்க முடியுமே தவிர, அதுக்கு தான் அந்த இடத்துல என்ன இருக்குது? பாவம் இருக்குதுன்னு சொல்லி அந்த மகளுடைய அம்மா சொல்கிறாங்க. அப்போ நீ உன்னை அறியாமலே பாவத்தை வருஷமானா 60,000 ரூபா கொடுத்து வாங்கி 3,6,18 நீ கரையம் பண்ணுறியாம்மான்னு கேட்டேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ பாருங்கள், 3,6,18. அப்போ 3,6,18னா 1,80,000 ரூபா என்ன பண்ணுறாங்க? அங்கே இருக்கிற பாவத்தை வாங்கி பிள்ளைக்கு தராங்க. பாவம் இருக்குதுன்னு சொன்னது அவங்க தான், நான் சொல்லலை. அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க. எவ்வளோ கேலியாக இருக்குது பாருங்கள். சொன்னாங்களா இல்லையாப்பா? தெய்வம் தான் கேட்டான், எல்லாம் கேட்டாங்க வந்தவங்களாம். அங்கே என்ன இருக்குதுன்னு தான் கேட்டேன் நான். ஏதாவது என்ன மாதிரி சொல்ல, என்ன இருக்குதா? பாவம் இருக்குதா? அப்போ பாவத்தை என்ன பண்ணுறாங்க? தேடி. அப்போ ஒரு இடத்துல தான் பாவம் இருக்குமா? ஒரு லொக்கேஷனில்? எல்லா இடத்துலையும். இன்றைக்கி பாவம் எங்கே இருக்குது? எங்கேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு இடத்தையும் விட்டு விடலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த இடத்தையும் விட்டு விடலை. அது சொல்லுங்கள் அல்லேலூயா. அன்றைக்கு இந்த இடம் பரிசுத்தமாய் காக்கப்பட்டது. இன்றைக்கு பலிபீடத்தை தவிர எல்லா இடத்துலையும் பாவம் நிறைந்திருக்கிறது. அப்போ இந்த பாவமான உலகத்தில், பாவம் பெருக்கி இருக்கிற இந்த உலகத்தில் நமக்கு கண்டித்து உணர்த்துகிற ஒரே ஒருவர், அது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்தால் தான் அவர் கண்டித்து உணர்த்துவார். ஒருத்தருக்கு கணக்கின்படி ஒருத்தருக்கு 2 பேர் போட்டால் கூட காக்க முடியாதான். ஒருத்தன் இங்கே காப்பான், ஒருத்தன் அங்கே காப்பான். இன்னொரு வழியில் அவங்க இந்த வரன்னு சொல்லிட்டு போயின்னே இருப்பாங்களாம். அது ஒரு கணக்கு, அது சும்மா இல்லை, கதையில் ஒரு கணக்கு.
ஒரு ஒரு ஆளை காக்கிறதுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் காக்க முடியாதான். அவன் ஏதாவது ஒரு வழியில் ஆணோ பெண்ணா அந்த பக்கம் காவல் இருக்குது, இந்த பக்கம் காவல் இருக்குது. இப்போ காவல் போய் அந்த பக்கம் கேமரா இருக்குது, இந்த பக்கம் கேமரா இருக்குது. கேமரா இல்லாத இடம் எது? அந்த இடம். அதில் ஒன்று வந்து அதில் வெளியே போயிடலாம். அப்படி தான் இன்னைக்கு போய் கொண்டு இருக்குது தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ தான் யோசிக்கிறாங்க, அப்போ நீ பாவத்தை கரியம் கொடுத்து வாங்கியிருக்கிற, அப்போ உன் பெண்ணை என்ன பண்ணோம்? அங்கே துஷ்டனுக்கும் துன்மாக்கனுக்கும் தப்பு வைக்கும்படி நீ என்ன பண்ணோம்? உன் பொண்ணுக்காக ஜெபிக்கணும். உன் பொண்ணு என்ன பண்ணோம்? கிருபையை சார்ந்து வாழணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. கிருபையை சார்ந்து வாங்கினா நம்மளுக்கு அங்கே ஆர்டினேஷன் கிடைக்கும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆர்டினேஷன் கிடச்சிச்சின்னா நம்ம ரோட்டில் எந்த துஷ்டனும் துன்மாக்கனும் வழி வர முடியாது. நாம் போகிற ரூட்டு வேறு, அந்த ரூட்டில் அவனால் வர முடியாது, யாராலையும் வர முடியாது. எப்போது நற்பும் சிநேகமும் பெருகுதோ நிச்சயமாக அந்த இடத்துல பாவம் நிச்சயமாக வரும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இவனுடைய பிரியாசத்தை அவன் வெளிப்படுத்தி காமித்தான். அதான் சொல்லப்படுக்குதாங்க, விரும்புகிறவனாலும் அல்ல, அப்படி தானே தம்பி? நடுகிறவனாலும் அல்ல, வேலை செய்கிற கர்த்தரால் ஆகிறது. அல்லேலூயா. ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, விலை செய்கிற கர்த்தர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரியாசப்பட்டு பாருங்கள், எவ்வளோதான் நம்ம உழைச்சி பாருங்கள். எத்தனையோ சந்ததிகள் உழைச்சார்கள், சேர்த்தார்கள், பிரியாசப்பட்டார்கள், சேகரித்தார்கள். கடைசியில் பார்க்கும்போது இந்த யாக்கோபு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது போல தான் இன்றைக்கி கொடுக்கிறார்கள், ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போது தேவன் நடத்துகிறவர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், தேவனால் வழி நடத்தப்படுகிறவர்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாயில் வராது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை நிறைவாய் நடத்துகிறார். அல்லேலூயா. எனக்கு என் கால் சறுக்கும் போதெல்லாம், நான் அப்படி தடுமாறும் போதெல்லாம், எனக்கு வேண்டாத காரியங்கள் சூழ்ந்து கொள்ளும் போதெல்லாம், என்னை வறுமை சூழ்ந்து கொள்ளும் போதெல்லாம் தேவன் அதிலிருந்து என்னை விடுவிக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்காதையே, நான் கேட்காதையே எனக்கு ஒரு உதவி செய்கிறாருன்னா அது கர்த்தர் தான். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஏங்க இந்த ஃபார்முலா நீங்கள் ஃபார்வர்டு பண்ணுறாதீங்க. நான் கேட்காதையே எனக்கு என் தேவை சந்திக்கப்படுதுன்னா அது கர்த்தர் தான்னா. இது என்னன்னா ஆதாரமான வாழ்க்கை, அடையாளமான ஜீவியம். சொல்லுங்கள் அல்லேலூயா. அவர்கள் ஒன்றுமே கேட்க தேவையில்லை, ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஏன்னா வேறு கதி இல்லை. அல்லேலூயா. அப்படி தான் பாடினாங்க சாரோர் நரோஜி அம்மா. அல்லேலூயா. வேறு கதி இல்லை. ஃபஸ்ட்டு ஒப்புரவாக்கப்பட்டது, ஃபஸ்ட்டு சரண்டர் ஆனது. அதனால் அவங்க எல்லா பாதையில் கரடு முரடான பாதை, பள்ளத்தாக்கு, ஒன்றுமில்லாத பாதை, வேதியின் கோலங்கள் எல்லாவற்றிலையும் அவங்க ஜெபிக்க தேவையில்லை, அவங்க கேட்க தேவையில்லை. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்களுக்கு தேவன் அதன் காலத்தில் அதை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள், ஒரு பக்கம் அழுது கொண்டே இருக்கிறார்கள். இந்த 2 பேருக்கும் பதில் வந்ததான்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது, உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவர்களால், தேவன் நடத்தப்படுகிற ஜனங்களினால், அந்த பரிசுத்தவான்களால், அந்த தேவ பிள்ளைகளினால் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றையும் கேட்கல, ஆனால் ஆண்டவர் எனக்கு நிறைவு தருகிறார். இது என்ன தெரியுமா? ஆழ ஆசீர்வாதம், ஆழத்தின் அனுபவம். அதான் சொன்னார், ஆழத்தில் கொண்டு போய் உன் வலையை போடு. இது வந்து கரை ஓரமாக நின்றுக்கின்னு வலையை வீசிக்கின்னு வருத்தப்பட்டுக்கின்னு இருக்காத, இதுதான் என் மகத்துவம் நினைக்காத, ஆழத்தில் போடு. அல்லேலூயா. அவர் கட்டளையிட்டார், அவன் சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. அதை கண்டினியூ பண்ண விடலை. என்னிலேருந்து என்ன பண்ணு, என் அற்புதத்தை பார்த்தியா, அதிசயத்தை பார்த்தியா, என்னிலேருந்து மனுஷனை பிடி. அல்லேலூயா. ஆதியாகமத்துக்கு திருப்புவோம், முடிக்கலாம். ஆதியாகமத்துக்கு திருப்புவோம். இங்கே ஒரு பிரியாசத்தை பார்க்குறோம். தலைப்பு என்ன லக்கி? செய்தியினுடைய தலைப்பு என்ன? ஒரு சின்னதை குறுஞ்செய்தியாக இருந்தாலும் சின்ன செய்தியாக இருந்தாலும் தலைப்பு என்ன? தலைப்பு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், தலைப்பு சொல்லுங்கள். என்ன அவ்வளோ ரகசியமாக சொல்கிறீங்க? சொல்லுங்கள் சத்தமாக. தோ உயர்த்துறேன், சம்பளம் உயர்த்துறேன்னு சம்பளமே இது சம்பளம் போடுறனால இன்றைக்கி தான் 7,000 ரூபாய் என் செல்லுக்கு அனுப்பி விட்டுக்கிறாரு இந்த எஜமான். இது சம்பளம் போடுறனால 5ஆம் தேதி. இது வரலாம் நான் பட்டினியும் பசியும் அந்த செத்த போயிருந்தேன்னா வருது பாரு, சம்பளம் வருது பாருங்கள் இன்றைக்கி.
அதில் 3 போச்சு, 7 வந்திருக்குது. இந்த 7 வச்சுக்கிட்டு நான் 7 வருஷம் எப்படி வாழ முடியும்? சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் எனக்கு பிழைப்பு ஊட்டலைன்னா இந்த எஜமானெல்லாம் என்ன பிழைக்க வச்சுடுவாங்களா? அல்லேலூயா. நான் கேட்டு கேட்டு என்ன பண்ணிட்டேன், இழப்பாகி போச்சு. தண்ணி குடிச்சின்னு உட்காந்துருந்தேன். இப்போ தான் சொன்னார், என் அக்கௌண்ட்டுக்கு வந்தது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்ருக்கேன், நான் இன்னும் அதை பார்க்கவே இல்லை. இது ஒரு வேளை இதையே நம்பி நான் வாழ்ந்துருந்தேன்னா 7000 வந்துருச்சுன்னு அவன் எழுப்பியிருப்பான். எழுந்துரு, உயிரை விட்டுறாதன்னு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ என்ன வாசிக்கலாம்? ஆதியாகமத்தை திருப்பி கொள்ளுங்க. இங்கே ஒரு பிரியாசத்தை பார்த்து இன்னும் அநேக சத்தியங்கள் இருக்கிறது. நேரம் இல்லைனாலும் நான் இதோடு முடிக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க, உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். 2 மனுஷன் பிரியாசத்தை நாம் பார்க்குறோம். 2 மனுஷன் பிரியாசம் 4ஆம் அத்தியாயமா ஆதியாகமம். 2 மனுஷன். புரியுதா? சத்தியம் புரியுதா? 2 மனுஷன். ஆமாம், எடுத்து வாசிங்க. இல்லை ஃபஸ்ட்லேருந்து வாசிங்க. அப்படியே துண்டை பிளாக்கில் போகிறீங்களே. ஃபஸ்ட்லேருந்து இல்லை, எட்டிங்கில் வாசிங்க. அதான் வேணும். நல்லா கவனிங்க. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறோம். அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது? உங்ககிட்ட என்ன தன்மை? இப்போ பேதுருக்கிட்ட போயிட்டு நீ போய் லாரி ஓட்டி பொழைப்பான்னு சொன்னார். நீ ஆழத்தில் போய் மீனை வலையை போடுனார். ட்ராக் மாற்றலை பாருங்க. போட்டான், ஃபார்வர்ட் ஆகி போச்சு. இவன் மறுபடியும் இதுலேயே கண்டினியூ ஆகிட போகிறான்னு என்ன பண்ணு? 10ஆம் வசனம் சொல்லுது, 10:11 நீ மீன் பிடிப்பாயாக. அங்கே போகாதீங்க. சரி, இப்போ பாருங்கள், இந்த 2 பேரில் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறான்? ஒருவன் ஹலோ ஆபேல் ஆடுகளை மேய்க்கிற இருங்க கோவப்படாதீங்க. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனா இருக்கிறான். காயன் நிலத்தை பயிரிடுக்கிறவனா இருக்கிறான். ஒரு தாய் பிள்ளை. நல்லா கவனித்து கொள்ளுங்க. நம்ம குடும்பத்தில் கூட நிறைய பிள்ளைங்க இருக்கும். பல பிள்ளைங்க பல டைரக்ஷனில் இருக்கும். இப்போது இவங்க 2 பேருமே, ஒருத்தன் ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறான், மேய்ப்பனாக இருக்கிறான். ஒருத்தன் நிலத்தை ஃபஸ்ட்டு நம்ம சங்கீதம் எத்தனாவது சங்கீதங்க? 126ஆம் சங்கீதத்தில் பார்த்தோம். எப்படி ஒரு விதைக்கிறவன் என்ன பண்ணான்? கண்ணீரோடு புறப்பட்டான், வரும்போது கம்பீரத்தோடு வந்தான். சரி, இப்போது இங்கே ஆடு மேய்க்கிறவன், நிலத்தை பயிரிடுகிறவன் நடக்கிற சம்பவம். அப்படி கீழே வாசிங்க, நம்ம முடிக்கலாம். இப்போ தான் ஒரு மேன்மை வருகிறது. அந்த மேன்மை யாரை அடையுதுன்னு பார்த்துக்கலாம். நாம் எப்படி இருக்கிறோம்? காணிக்கையாய் கொண்டு வந்தா. ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தது? ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தது? நல்லா பாரு. யார் கொண்டு வந்தது? அதான் யார் கொண்டு வந்தது? காயன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்? கர்த்தருக்கு என்ன பண்ணுறான்? நிலத்தின் கனிகளை கொண்டு வருகிறான். இது செயல்பாடு. அல்லேலூயா. இது பிரியாசம். இந்த பிரியாசம் உங்களுக்கு இந்த கதையை தெரியும். தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நான் ஜூம் பண்ணலாம், காமிக்க முடியாது. இப்போது இவனுடைய முதல் அந்த இது நிலத்துலேருந்து என்ன பண்ணுறான்? கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரான். பிரியாசம்தான். ஆரம்பத்தில் பார்த்தோம், முருங்கைலாம் எடுத்துன்னு வருவாங்க. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கீரை எடுத்துன்னு வருவாங்க, என்னென்ன இப்போ வந்து பைபிளே எடுத்துன்னு வரத்துக்கு தெரில. இன்னும் நிறைய எடுத்துன்னு வருவாங்க. முட்டை எடுத்துன்னு வருவாங்க, கோழி எடுத்துன்னு வருவாங்க. இப்போ இன்னும் அநேக சபையில் அதெல்லாம் எடுத்துன்னு வராங்க. அரிசி கூட எடுத்துன்னு வருவாங்க, பருப்பு எடுத்துன்னு வருவாங்க. என்னம்மா அந்த பருப்பு எடுத்துன்னு வராங்க? அந்த பருப்பு ரொம்ப நேரம் வேவுது, நீங்கள் வேக வச்சிங்கன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வருவாங்க. சரி, ஸ்தோத்திரம் போட்டு வேக வச்சுக்கலாம். அல்லேலூயா. என்ன பருப்புன்னு கேட்டால் இது. இன்னொருத்தரை கேட்டேன், இவங்க சொன்னாங்க ரொம்ப நேரம் வேவுதுன்னாங்க. சரி, இங்கே வேக வச்சிடலாம், இங்கே டக்குன்னு வெந்துடும். இன்னொருத்தர் எடுத்துன்னு வந்து அதே பருப்பு வச்சாங்க. என்னம்மா, இந்த பருப்பு நாங்கள் சாப்பிட மாட்டோம் யாரும் எங்கள் வீட்டில்னாங்க. இது சாப்பிடாத பருப்பு, இது பேர். இது உண்மை, இதெல்லாம் உண்மை. இன்றைக்கி வந்திருந்தாங்க. இது இன்றைக்கி 2 பை வந்துருக்குது. சாப்பிடாத பருப்பு இது. எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ யார் சாப்பிடுவாங்க பாருங்க? எது வந்தாலும் அரைச்சி தள்ளிடுவான் இவன். ஒன்று சிரிக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ. அப்போது இந்த சப்ஜெக்ட் படி இதுமாதிரி சொல்லலாம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தேவனுடைய பிள்ளை, நான் முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார், நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். இவன் முதலாவது எடுக்கிறான் ஆரோக்கியமாக, பிரயாசத்தோடு. நிலத்தினுடைய தம்பி ரிவைஸ் பண்ணுங்க. நிலத்தின் கனிகளை கர்த்தருக்காக காணிக்கை கொண்டு வருகிறான்.
ஆ பாருங்க, கொழுமையானதை அங்கே சொல்ல பார்க்குறோம். கொழுமையானதை சிலவற்றதை கொண்டு வந்தான், இவன் நிலைத்ததை கொண்டு வந்தான். நடந்த காரியம் ஆ நான் சொல்லலாம், பாஸ்டர் இருந்தால் பரவாயில்ல, அவருக்கு ஏதோ என்னது பிபி சுகர் அதிகமாகி போச்சு, ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, ஒரு குடும்பத்தை நல்லவங்கன்றாங்க, ஒரு குடும்பத்தை கெட்டவங்கன்றாங்க. இது யார்? ஆண்டவராகிய கர்த்தர். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த சாமுவேலை திட்டினார் அவர். சாமுவேலை திட்டினாரா இல்லையா? ஆண்டவர் திட்டினாரா இல்லையா? அங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணுறதுக்கு சாமுவேலை திட்டினார். தீர்க்கதரிசி தான் திட்டினார். திட்டினார்னா எப்படின்னா, அங்கே திட்டினார்னு எழுதப்பட்டிருக்காது. நான் சொல்கிறேன். அல்லேலூயா. என்ன சொன்னார்? நீ என்ன பண்ணுற? முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன். சாமுவேலை திட்டின கதை தான் இது. நீ என்ன பண்ணுற? முகத்தை பார்க்குற, டக்குன்னு எடுக்கிற, இந்த தைலத்தை எடுத்து ஊற்று அவன் மேலே, அபிஷேகம் பண்ணு, நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, எனக்கு டீ கொடு, நான் போகிறேன். இப்படி பார்க்குற. கர்த்தர் சொல்கிறார், நீயோ முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன். அல்லேலூயா. அங்கே இருக்கிறவனுடைய முகத்தை பார்க்குறான், தோற்றத்தை பார்க்குறான் அந்த தீர்க்கதரிசி. ஆனால் கர்த்தர் தாவீதினுடைய இருதயத்தை பார்த்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் என் முகத்தை பார்க்குறீங்க, நான் முகத்தை பார்க்குறேன். இதில் சந்தோஷமாக இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப துக்கமாக இருக்கும் முகம், சில நேரத்தில் பிரகாசமாக இருக்கும். ஒருவேளை நானும் ஒரு நாளைக்கு பியூட்டி பார்க் கூட போயிட்டு வந்து உங்கள் மத்தியில் நிற்கணும்னு கூட ஒரு காமெடி எண்ணம் இருக்குது எனக்கு. நல்லா பிரகாசமாக, அப்படியே வெளிச்சமாக லைட்டு போட்டால் மாதிரி நிற்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் பிரகாசமாக நடத்துகிறாரு. இல்லை, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அங்கே என்ன அந்த தீர்க்கதரிசி சொல்கிற, நீ முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன், தூரப்போ. அல்லேலூயா. கர்த்தர் அவனை அங்கீகரித்து அபிஷேகம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளை இங்கே இவன் ஃபஸ்ட்டு கொண்டு வரவன் இவன் தான், காயந்தான். ஆபேல் ரெண்டாவது தான் கொண்டு வரான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? உகந்ததை கொண்டு வருகிறான். அவன் பிரியாசம் பாருங்கள், உகந்ததை கொண்டு வருகிறான். ஆனால் இவன் ஏதோ ஒன்று கொடுக்கணுமேன்னு சொல்லி என்ன பண்ணுறான்? இவனை லைனில் நின்று கொடுக்குறான். பார்த்தீங்களா? அந்த பருப்பு கதை தான். அந்த அந்த பருப்பை நீ வச்சுக்கின்னு நல்ல பருப்பை கத்தருக்கு கொடுத்துருந்தா இன்றைக்கும் கொடுத்துன்னுக்குறாங்க. ஒரு 3 நாளுக்கு முன்னே கூட ஒருத்தர்கிட்ட நான் வாங்கலை, அதுக்குன்னு பைய எடுத்துன்னு போகல. அவங்க சொன்னாங்க, ஐயா இந்த வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டேன்றாங்க. இன்னுமா சாப்பிட மாட்டேன்றாங்க. சரி கொடுமா, 2 கிலோ 2 மாதத்துக்கு நின்று போச்சு ஐயாண்ணா. சரி கொடுங்கம்மா, நான் தந்து பாஸ்டர் அம்மா கிட்ட கொடுத்தேன். இன்னும் சாப்பிட மாட்டேன்றாங்களா? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், இவன் என்ன பண்ணா? அவனுக்கு உள்ளதை உகந்ததை கொடுக்குறான் கர்த்தருக்கு. நம்முடைய ஜீவியத்தில் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? நாம் கர்த்தரிடத்தில் ஏராளமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் இருக்கிற பலனில் கர்த்தருக்கு செயல்படுறோமா? நம்முடைய இருக்கிறதுல, நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்ததில் நாம் எவ்வளவாய் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அங்கே பாருங்கள், இந்த ஆபேல் ஒரு கட்டோட்டு வச்சுலாம் பார்க்கலாங்க. ஆபேலினுடைய கரத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்தார். காயன் கொண்டு வந்ததை என்ன பண்ணார்? ஹலோ, அங்கீகரிக்கவில்லை, அதை தள்ளிவிட்டார். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாமே, பாஸ்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார், ஒரு குடும்பம் போயிடுமேன்னு. ஆனால் தேவன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல. பார்த்தீங்களா? ஏன்னு சொன்னால் அவன் வருத்தத்தோடு கொண்டு வந்தான். அவன் ஏதோ ஒன்று, சரி போய் ஆகணும், போகலனாங்க அவர் வரலன்னு நினைப்பார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆபேல் கரத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்தார். காயனையும் தேவன் தள்ளி வைத்தார். அல்லேலூயா. அதனால் நடந்த நிகழ்வெல்லாம் உங்களுக்கு கீழ் வசனம் சொல்லுகிறது. அதனால் ஒரு சகோதரனே அவன் கொன்று குடித்தான் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. அவனுக்குள்ள இந்த எரிச்சல் அவனுக்கு. அப்போ பாருங்கள், ஆனால் வந்தது யார்? முதல்ல ஆரோக்கியமாக வந்தது காயந்தான். ஆனால் திரும்பி சென்றது, துக்கத்தோடு சென்றது காயந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது பிரியாசம் எப்படி இருக்கிறது? கொரிந்தியர் 3:7 சொல்லப்படுகிறது. என்ன தம்பி, கவனமாக இருக்கிறீங்களா? என்ன சொல்லப்படுகிறது? 1 கொரிந்தியர் 3:7 என்ன சொல்லப்படுகிறது? வாசிக்கலாம், ஆசையோடு வாசிங்க. எப்போ முடிப்பேன்னு என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்காதீங்க. ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஜெபிச்சிட்டேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்துருவார், அப்படி அல்ல. என் பிரியாசத்தை, என்னுடைய அலைச்சல்களை எண்ணி தான் அவர் தருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? அம்மாவும் ஐயாவும் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்க பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. நல்லது, கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அலைச்சல்களை பக்தர் முடியாது சொல்ல, என் அலைச்சல்களை அவர் எண்ணினார்.
பார்த்தீங்களா? ஏதோ நான் அப்படியே தாந்தோணித்தனமா இல்லை, கேட்டிருக்கிறேன் கொடுப்பாங்க போ, அப்படி இல்லை. என் அலைச்சல்களையும் என் எண்ணங்களையும் தேவன் அறிகிறார். நம்மளுக்கு இங்கே குட்டு சொல்லுவாங்க, நீ ரொம்ப குட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நீ ரொம்ப தரமாக நடக்கிற, எல்லாவற்றிலையும் சிறந்து இருக்கிற, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியா இருக்கிற, நீ குட்டு பிள்ளை தான்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஆண்டவருக்கு முன்னே நாம் நடந்து கொள்ளுகிறதும், நம்முடைய அணுகுமுறையும் பேச்சுகளும், தேவனுடைய பிரகாரங்களில் நாம் இருக்கிற முறைகளும், நாம் செயல்படுகிற காரியங்களும், ஒரு பாயின்னா ஒரு பாய் இல்லை, எல்லா பாயும் எடுக்கணும். அல்லேலூயா! பாய் எடுன்னு சொன்னால் ஒரே பாய், நான் உட்காந்த பாய் எடுக்கிறதுல எந்த நீதியும் கிடையாது. அல்லேலூயா! அப்போ தேவனுடைய பிள்ளை நம் பிரகாரங்களில் நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது? பேதுரு இரவு முழுதும் பிரயாசப்பட்டான். அவன் பிரயாசம் ஒன்றுமில்லை. ஆனால் கர்த்தர் வார்த்தையின்படி அவன் பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்தார். அப்படியா? இங்கே காயன் நல்லா பிரயாசப்பட்டான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணான், அவன் மூத்தவனாக தான் இருப்பான். அவன் என்ன பண்ணான், ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போகிறான் நிலத்தில் உள்ளதை. எப்படி எடுத்துன்னு போகிறான்? ஒருவேளை வருத்தத்தோடு எடுத்துன்னு போவான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மறைச்சு கொடுக்க வேண்டியதை, அதாவது ஒளிச்சு தான் கொடுக்கணும். எப்படின்னு சொன்னால், இந்த கைக்கு கொடுக்குது, இந்த கைக்கு தெரியக்கூடாது. அங்கே ஊழியத்தில் சில போகிற இடத்துல நடக்குது. அப்படியே தெரியப்படுத்தி, ஐயா அதில் இவ்வளோ இருக்குது ஐயா. அல்லேலூயா! ஒரு சமயத்தில் போன வாரத்துக்கு முன் வாரத்தில் எப்போவுமே நான் கூட அற்பமாக சில பேர் நின்றுடுறேன். ஏன் 10 ரூபா தான் தருவாங்க, 50 ரூபா என்னையும் கர்த்தர் மன்னிப்பாராங்க. 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200, அதுக்கு அடுத்தது அடிச்சு தினது 500 ரூபா தானே, இவ்வளோதான்னு சொல்லி சில இடங்களில் நம்மளுக்கு என்ன அறியாமலே அப்படி ஒரு ஃபார்வர்ட் ஆகும் எனக்குள்ளே. நான் அதுக்காக எதிராளியாக இருக்கிறேன், அதை சுட்டு எரிக்கணும்னு. எது கொடுத்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் லட்சம் கோடியாக மாறும், அதான் என்னுடைய எண்ணம். அப்படியே போன வாரத்துக்கு முன்ன வாரம் சரியாக சொல்ல முடியல, அப்படியா ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். பேர் ஊர்வானம் ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு போயிருந்தேன். அங்கே இன்னொரு இடம் நான் போக வேண்டியது. அவர் கண்டிப்பாக நீங்கள் வரணும், ஒரு ஊழியமும் இருக்குது, ஒரு தேவ சித்தமும் இருக்குது, ஒரு வீட்டு காரியமும் இருக்குது, அதையும் சமாதானப்படுத்தி சரி பண்ணணும், ரெண்டுமே தேவனுடைய காரியம் தான், வாங்க அதை நிறுத்தி போடுங்க, இன்னொரு இடம் சொல்கிறீங்களா அதை நிறுத்தி போட்டு இதுக்கு வாங்கன்னா. ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரி பயணப்பட்டு காரியம் முடிஞ்சது. 4 மணிக்கு எனக்கு அவர் காணிக்க கொடுக்குறாரு. எப்பவும் கொடுக்குற மாதிரியே கொடுக்குறாரு. அவர் கொடுத்தாரு. நானும் எப்பவும் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு வாங்கிக்கின்னு பெட்ரோலுக்கு இருக்குதான்னு கேட்டார். பெட்ரோலுக்கு தனியாக தட்டுறமான்னார். இது கர்த்தருக்கு, இது பெட்ரோலுக்கு தட்டுறமான்னார். இல்லை வண்டியில் பெட்ரோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ தானே கொடுத்தாரு காணிக்க, பெட்ரோலுக்கு தனியாக ஒரு 100 ரூபா கொடுன்னு எப்படி கேட்குறதுன்னு, பெட்ரோல் இருக்குதுன்னு. ஆனால் பெட்ரோல் எவ்வளோ போகும், ஒரு 10 கிலோமீட்டர் போவோம். நான் இருக்கிறது 45 கிலோமீட்டரில் இருக்கிறேன் வீட்டிலேருந்து. 10 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் வரணும். சரி என்ன பண்ணலாம், வந்துன்னுட்டேன். பெட்ரோல் பங்க்கில் போய் உண்மை நடந்த சாட்சி, அதை நான் அந்த பைசாவை அனுபவித்தேன் வாழ்க்கையில். அது செலவு செய்தேன் ஊழியத்தில். பெட்ரோல் பங்க்கில் எப்படி எனக்கு என்னது ஆவரேஜ் அதை நம்ம மாற்றிக்கணும். தேவன் எந்த நேரத்தில் நம்மளை உயர்த்துறாரு, எந்த நேரத்தில் அற்புதம் அதிசயம் நடக்குதுன்னு தெரியாது. நாம் இப்படி எதிர்பார்த்துன்னு இருப்போம். அந்த பந்திமேல் போல் ஆண்டவர் ஆளை அனுப்பி கூட்டணுன்றார். அது உண்மை தானே. அவன் அப்படியே கூட்டணும் உட்காந்துக்கிறான், யார் என்ன எட்டு போவாங்க, நான் இதுவரெல்லாம் கத்திட்டேன், யாரும் வரல, அவனை கூப்பிடுன்னாரு. சொல்லுங்கள் இல்லை, அவனை என்கிட்ட கொண்டு வாங்கன்னாரு. அவனுக்கு மேன்மை வந்தது. அந்த பெட்ரோல் பங்கில் என்ன சொன்னேன், 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க சொல்லிவிட்டு அந்த எடுத்த காணிக்கிலேருந்து கொடுக்கலான்னு சொல்லி எடுத்தா, எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. எல்லாமே 500 ரூபா நோட்டாக இருந்தது. என்னடா இது, தெரிஞ்சு கொடுத்தாங்களா தெரியாமல் கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு எவ்வளோ போடணுன்னு கேட்குறான் அவன். 200 ரூபாய்க்கு போடுங்க. அப்போது இதுலேருந்து ஒரு 500 ரூபா எடுத்து கொடுத்துட்டு, ஒரு பக்கம் இப்படி வருது, கொடுத்துட்டு அதை 300 ரூபா வாங்கிக்கிட்டு வண்டியை எத்தனை தூரம் நிறுத்திட்டு அதை எடுத்து பார்க்குறேன், 7000 ரூபா இருக்குது அதில். சொல்லுங்கள் இல்லையா, 500 ரூபா தான் ஓவர். இதுவரையிலும் அந்த கரத்துலேருந்து 500 ரூபா தான் நான் வாங்கியிருக்கிறேன், 7000 ரூபா இருக்குது. ஒரே ஆச்சரியமாச்சு. உடனே சந்தோஷமாகி எனக்கு அப்படியே ஆனந்தமாகி பாட்டுக்கிட்டலாம் வரல, அப்செட் ஆகிட்டேன். தெரியாமல் கொடுத்துட்டாங்களா, இல்லை வேற 100 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா, வேறு எதுக்குன்னா வச்சுருந்தாங்களா, என் மனம் அப்படிலாம் போகுது. ஏதோ அச்சம் தூக்கின்னு போயிடலாம். ஆனால் அப்படியே வண்டி ஸ்டாண்டு போட்டு ஃபோன் போகுது அவங்களுக்கு. எடுத்தாங்க, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க காணிக்க கர்த்தருக்காக? நான் பெட்ரோல் பங்கில் நிற்கிறேன், இப்போ தான் பார்த்தேன்,
நீங்கள் கொடுக்கும்போது பார்க்கல, அப்படியே பர்ஸில் பேக்கில் இந்த பேக்கு தான் சாட்சி வச்சிட்டேன். எவ்வளோ கொடுத்தீங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் 7,000 ரூபாய் கொடுத்தேன். உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டேன். எனக்கு கர்த்தர் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னதுனால தான் நான் கொடுத்தேன். ஏன் ரொம்ப பதட்டமாயிட்டீங்களா? தெரியாமல் கொடுத்துட்டேன். இல்லை, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க சொன்னார். எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க. உங்களுக்கு கொடுத்தா எனக்கு மறு வழியில் என்ன பண்ணிடுறாரு? கர்த்தர் கொடுத்துறாரு. சரி, நான் அப்போ நான் கடந்து போகிறேன்னு சொல்லி வந்தேன். அல்லேலூயா. இந்த காயின் எப்படி கொடுத்தான்? வருத்தத்தோடு கொடுத்தான். அதுக்கு தான் இந்த சாட்சி. இது நடந்தது. வேறு யார்த்த நான் ஃபிட் பண்ணல, நடந்தது. அன்னைக்கு வந்து பெட்ரோல் இல்லாத வண்டி போகுது, சுகராக போய் வருது. 7,000 ரூபாய் சந்திக்கப்பட்டது. 7,000 ரூபான்றது எனக்கு பெரிய விஷயங்க, பெரிய விஷயம். அப்படியே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நான் உழைச்சதுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க்கு. எனக்கு பாட்டு பாடினேன், ஜெபம் பண்ணேன். நான் அதை ஈக்குவல் பண்ணல. ஒரு குடும்பத்தை சமாதானப்படுத்தினேன், எல்லாம் சந்தோஷப்பட்டு கை நினச்சி சாப்பிட்டு வந்தேன். உழைச்சதுக்கு தான் சம்பளம் கொடுத்துக்கிறாங்க 7,000 ரூபாய். இல்லை, எனக்குள்ள பயம் பதட்டம் வந்துடுச்சு. தெரியாமல் கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் அப்படி தான் காணிக்கு பெட்டில் 500 ரூபா போட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு அவங்கள என்ன பண்ணேன்? எம்ஜிஆர் நகர் விசுவாசி கூப்பிட்டு இருந்தாம்மா 500 ரூபா. அவங்க மறுபடியும் 50 ரூபா கொடுத்தாங்க கர்த்தருக்கு. சொல்லுங்கள். இல்லை, தெரியாமல் போட்டாயா, வச்சு காசு அது செலவுக்கு வச்சுருந்தாயா. ஒன்றும் அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, இந்தாங்க வச்சுங்க, கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்தா கொடுங்கண்ணா. இல்லை இல்லை 50 ரூபா தரேன்னு கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காயன் மன விருப்பம் இல்லாத கர்த்தருக்காக கொடுத்தான். ஆனால் அவன் கருத்தை அங்கீகரிக்கலை கர்த்தர். அவனையும் அவன் காணிக்கும். அப்படி தானே தம்பி? அவனையும் அங்கே பாருங்கள், எவ்வளோ பாருங்கள், ஹைலைட்டு பாருங்க, அங்கே எவ்வளோ வருத்தம். நீங்கள் கூட உங்கள் கையில் வர்றத அம்மா கொடுத்தாங்க அப்படி இல்லை, உன் கைக்கு வந்துருக்குது. இது ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது 2 விதமாக பிரியும். கொடுத்தவங்களுக்கும் போவோம், உனக்கும் நன்மை உண்டோம். சரி, அவங்க போட சொன்னாங்க, 10 பேராக போடணுமா? இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ நோக்கம் இருக்குது, எவ்வளோ சித்தம் இருக்குது, தேவ சித்தம். அவனையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கல. அப்படியே தொடர்ந்து இல்லை, ஆபேலையும் அதை வாசிங்க, முடிச்சிடலாம். ஆபேலையும் அவ்வளோதான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார், காயன் காணிக்கையும் தள்ளிவிட்டார். அல்லேலூயா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அதான் இப்போது அந்த வசனத்தை சொல்லுங்கள். விதைக்கிறவன் என்ன வசனம்? ஒன்றுமில்லை. அப்படியே இறங்கி வாங்க. ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போதும் போதும். அல்லேலூயா. போடப்பட்ட அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒன்றுனாலும் போடப்படக்கூடாது. அல்லேலூயா. அவரே நமக்கு அஸ்திவாரம். எல்லாரும் அப்படியே இருந்திருக்கலாம்.